போறாங்க. சார் 2 பேர் மூஞ்சிதான் எங்க போனாங்க ஒண்ணுமே புரியல. எங்கடா போனீங்க 2 பேரும்? அது ஒண்ணு இல்லைண்ணா, நம்ம தோட்டத்துல ரொம்ப நாளா தேங்காய் திட்டு போச்சு பாத்தீங்களா, அவனை நீங்க கை ரொம்ப பிடிச்சிட்டோம்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பிரி பிடிச்சிட்டோம்னா பாருங்க, இனிமேல் அவன் நம்ம தோப்பு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அவங்க 5 பேர்னா நாங்க 2 பேர் போலீஸ் போயிருக்கலாம். என்னாச்சுண்ணா? இத பாரு, தண்ணி குடிங்கண்ணா. ஒண்ணுமில்லண்ணா, ஒண்ணுமில்ல, பயப்படாதீங்கண்ணா. அண்ணா, நாங்க சின்ன குழந்தை வந்து தாய் தகப்பனா பாக்கலண்ணா, ஆனா உன் ரூபத்துலதான் அம்மா அப்பாவே நான் பாக்குறேண்ணா. நீங்க தெய்வம். சரி வாங்கடா, சாப்பிட போலாம். எங்க சித்தப்பா வந்திருக்கிறோம்? ரம்யா, நான் உன்னை நல்லவங்க வீட்டுக்கு தான் கூட்டு போறேன். அங்க அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல. இதுதான் அந்த வீடு. இதுதான் அந்த மூவேந்தர் இல்லம். இங்கதான் நீ வேலை செய்ய போற. ஐயா, வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு. யாரு? சுபையாவா? வாங்க உள்ள வாங்க சுபையா. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. தம்பிகளா, யார் வந்திருக்காங்க பாருங்கப்பா. யாருன்னு? ஓ, சுப்பையாவா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறோம். ஆமா, யார் இந்த பொண்ணு? இது எங்க பொண்ணுங்க ஐயா. இந்த பொண்ணோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க விபத்துல. அதனால என்னுடைய பாதுகாப்புல இருக்காங்க. ஐயா, ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். பார் ரம்யா, உங்க சித்தப்பா எங்க குடும்பத்துக்கு காலகாலமா விசுவாசமா வச்சிருக்க. அதே மாதிரி நீயும் நடந்துட்டா போதும். நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேங்க ஐயா. சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேங்க ஐயா. பத்திரமா பாத்துக்கோங்க ஐயா. பத்திரமா.
யாரம்மா நீ? என்ன தெரியலீங்களா ஐயா? நான் தான் ரம்யா. நேற்று சுப்பையா சித்தப்பா கூட வந்தனால அந்த பொண்ணு. இப்போத்தாம்மா ஞாபகம் வருது. நேற்று பார்த்ததுக்கு வேற மாதிரி இருந்தியாம்மா. காஃபி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு மகாலட்சுமி மாதிரி சூப்பரா இருக்கு. சரிங்க ஐயா. என்னங்க சார்? சார் 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 ரம்யா, நீயா? காஃபி எடுத்துக்கோங்க. தேவதை மாதிரி வந்து நிக்கிறிய ரம்யா. போங்க, வெக்கமா இருக்கு. காஃபி எடுத்துக்கோங்க. குடிக்கிற சூப்பர் ரம்யா. ரம்யா, காஃபியும் சூப்பர், நீயும் சூப்பர் ரம்யா. போங்க, நீங்க ரொம்ப குறும்பு. தம்பிக்கு காஃபி கொடுக்கணும். ரம்யா, ரம்யா, போ. டேய் சுந்தரம், உன் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உன் லைஃப் வேற வேற லெவல்ரா. எதுக்குங்க வெக்கப்படுறீங்க? காபி கொண்டு வந்திருக்கிற, காபி எடுத்துக்குங்க. எனக்கு வேலை இருக்குங்க, நான் போய் டிஃபன் பண்ணணும். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு வேலை இருக்கு, காபி எடுத்துக்குங்க. நீங்க குழந்தையாட்டம் இருக்காதீங்க. நீங்க அமுல் பேபி மாதிரி அழகா இருக்கீங்க. டிஃபன் பண்ண போற, சாப்பிடுவாங்க. சிஷ்யா, ராம், கிருஷ்ணா, என்ன ரெண்டு குறையுது? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், பேச மாட்டேங்கிறீங்க?
டேய், சாமி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடுறீங்க. உட்கார். உனக்கு தோசை வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு இட்லி வாங்கி வச்சிருக்கேன். இதையே சாப்பிடுங்க. இதையை மட்டும் தொடக்கூடாது. இது என் உயிர். பூரி ஆனந்தாகிட்டே பூரி ஆட்டையை போடுறீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. நீ பசிச்சாலும் இதையே திங்கக்கூடாது. ஓகே? ஓ, இது எனக்கு பத்தாதே. சாமி ஒரு ஆபரம் வந்திருக்கு சாமி. அப்படியா? வர சொல்லு. வாங்க. சாமி வணக்கம் சாமி. என்ன விஷயம்? இந்த குடும்பத்துல ரொம்ப நாளாவே பிரச்சனை சாமி. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. உங்ககிட்ட வந்த தீந்துருன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, கையை காமி, தலையை காமி. என்னாச்சு சாமி? கொஞ்சம் குடி. பயப்படாதே. உனக்கு வந்திருக்கிறது பயங்கரமான சூனியம் வச்சிருக்கிறாங்க. நீ உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். என்ன சொல்றீங்க சாமி? ஆமா, ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் அந்த தீய சக்தியை தடுக்க. உனக்கு அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். அதை தீர்த்து வைத்தால் நீ எனக்கு என்ன தருவேன்? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளுங்க சாமி. எவ்வளவு வேணாலும் நான் தர்றேங்க சாமி. நகை நட்டு வேணாலும் தர்றேன் சாமி. நகை நட்டு வேண்டாம், பணம் வேண்டாம், 2 டஜன் பூரி மட்டும் கொடு, போதும். சாமி எங்களுக்கும் வயிறு பசிக்குது சாமி. எங்களுக்கும் வாங்கி கொடுங்க சாமி. அவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு டஜன். ஆளுக்கு ஒரு டஜன். சரிங்க சாமி. மொத்தம் 4 டஜன் பூரி மட்டும். அதுதான் எங்கள் காணிக்கை. வெற்றியுடன் அனுப்பி வைக்கிறேன். சரி. ரொம்ப சந்தோஷம் சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. சந்தோஷம் சாமி. சந்தோஷம் சாமி. போதுமாடா? சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அண்ணாச்சி இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமானம் எல்லாம் கொடுங்க அண்ணாச்சி. சரிம்மா, பைய கொடு. அண்ணாச்சி, வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க அண்ணாச்சி? 2000 ஆச்சுமா. ஐயோ, பணத்தை காணமே. பர்சுக்குள்ளதானே பணம் வச்சிருந்தேன். என்னம்மா தேடுற? அண்ணாச்சி பர்ச பாத்தீங்களா? என்னம்மா, நல்லா பாருமா. ஐயோ, கொண்டு வந்தனே. இப்ப நான் என்ன பண்றது? எவ்வளவு அண்ணாச்சி? சார் கொடுக்காதீங்க சார். பரவாயில்ல. நான் கொடுத்துக்கிறேன். அண்ணாச்சி வாங்காதீங்க சார். வேண்டாங்க சார், நான் கொடுத்துக்கிறேங்க சார். நான் கொண்டு வந்து தரேன். நான் கொடுத்துக்கிறேங்க. பரவாயில்லம்மா. ஹலோ, ரொம்ப சாரி கொடுங்க. அவர் அடிக்கடி வரவர் தான்மா.
இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ சார் சார் ரம்யா என்னாச்சு உங்களுக்கு ஆடிட்டு இருக்கீங்க? பாட்டு கேட்டு இருக்கேன். நல்லா தான் இருந்தீங்க. ஆமா நான் பாட்டு கேட்டு தான் இருந்தேன். பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. என்ன பாட்டு? யார் பாட்டா? கமல் சார் பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கிறேன். கமல் சாரா? ஆமா. கமல் சார் உங்களுக்கும் என்ன பிடிக்குமா? சொல்றேன்? பிடிக்குமான்னு கேக்குறியா? பரம ரசிகனாக்குனா. கமல் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆமா அவர் படத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை பார்ப்பேன். நமக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? எனக்கும் கமல் சார் ரொம்ப பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும்ன்ற. அப்படியா? கமல் சார் படம் ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல எடுக்கிற மட்டும் டெய்லி நான் போய் படம் பார்ப்பேன் ரம்யா. அப்படிப்பட்ட தீவிர ரசிகனாக்குனா. பரவாயில்லையே. ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். கமல் சார ரொம்ப பிடிக்கும்ன்ற. அப்போ என்ன பிடிக்குமா? ரம்யா எப்படி இருக்கிற? சார் அச்சசல் கமல் சார் மாதிரியே இருக்கிறீங்க. ஆமா கமல் சார் இந்த Dress ஏதோ படத்துல போட்டுருக்காரு. அப்படியா? ஆமா. இது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாலுமே? ஆமாங்க சார். ஜெயிச்சிட்டடா ஜெயிச்சிட்ட. டேய் சுந்தரம் நீ ஜெயிச்சிட்டடா ஜெயிச்சிட்ட. ஜெயிச்சிட்டடா நீ ஜெயிச்சிட்ட. ரம்யா ரம்யா போயிட்டியா ரம்யா? நில்லுங்க நில்லுங்க நிறுத்துங்க. இத்தனை நாளா எங்க போனீங்க? டெய்லி நீங்க வருவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன். சொல்லுமா என்ன விஷயம்? உங்க பணத்தை எப்ப திருப்பி கொடுக்கறது? எவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்க கடைக்கு வருவீங்கன்னு. உங்க பணத்தை திருப்பி தர வேண்டாமா? நீயே வச்சுக்க. கிஃப்ட வச்சுக்க. நான் என்ன சொந்தக்காரியா? சொந்தக்காரியா தான் நினைச்சிட்டேன். நீ ஓகே சொன்னா போதும். வேண்டாமா பணம்? நீயே வச்சுக்க. என்ன பிடிச்சா சரி. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா வீட்டுக்கு வாங்க, பெரியவங்க முன்னாடி பேசிக்கலாம். ஓகே தேங்க்யூ. வீடு மூவேந்திர இல்லைன்னா எல்லாத்துக்கும் தெரியும். நாளைக்கு வாங்க. ஓகே கண்டிப்பா வரேன். என்னங்க ஐயா? பேச வேண்டியது இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இதை பாருங்க, எனக்கு தோட்டம், தோறு, சொத்து, பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு. கடவுள் நிறைவா கொடுத்துருக்காரு. 7 தலைமுறைக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன வாழ்க்கையில நிம்மதி. என்ன காரணம்னா காலம் பூரா என் தம்பிகளுக்காக என் வாழ்க்கையை நினைச்சிட்டேன். ரம்யா உனக்கு காலகாலத்தை கல்யாணம். ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது சரிதானுங்க ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, சொத்தை கட்டி காப்பாற்றணும், என்ன காப்பாற்றணும் யாருமே நேரடியாகவே சொல்றேன். என் சொத்தை பாதுகாக்க உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உன்னை மகாராணி மாதிரி
இதுக்கு நீ என்ன சொல்ற? யோசிச்சுட்டு என் முடிவை நாளைக்கு சொல்றேங்க ஐயா. சரி, நாளைக்கு சொல்லு. கடைசியா சொல்லு. இந்த காலத்துல பணம் தான் ரொம்ப முக்கியம். யோசிச்சு நல்ல முடியாது. ஓகே, நீ கிளம்பு. ஓ, நீவே ஏமாத்துறீங்களா? வச்சுக்கிறேன். டேய் இந்திரா, எங்கடா இருக்க? நான் எப்போ வர சொன்னா நீ இப்போ வரிய? என் பிரச்சனை என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் வந்துட்டேன் இந்திரா, உன்னைத்தான் தேடிட்டே இருக்கேன். என்ன சொல்லு. டேய், எல்லாரையும் ஃபாலோ பண்ணி ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சரி சரி. உங்க அண்ணன் 2 பேருக்கும் சவுக்கடி கொடுக்கற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன்டா. அந்த பொண்ணு ஒரு பையனை விரும்புது. அவங்க 2 பேர்த்தையும் நம்ம சேர்த்து வச்சிடலாம்டா. அப்ப நீயும் தப்பிச்ச, உங்க அண்ணன் 2 பேரும் மீண்டும் பொண்ணை தேடிட்டே இருக்கட்டும். நீ கவலைப்படாதடா, சந்தோஷமா பிரிச்சு வச்சிடலாம். ரம்யா, ரம்யா, வாங்க சித்தப்பா. சித்தப்பா, எனக்கு ஒரே கவலையா இருக்கு. வேலைக்கு வந்தா தான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். முடியல சித்தப்பா. இங்க இருக்கிறவங்க நல்ல பசங்களாச்சே. கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி வீட்டுக்கு வேலைக்கு போனாவே ஒரே டார்ச்சர் தான் சித்தப்பா. எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல சித்தப்பா. நான் ஒரு யோசனை சொல்றேன். இங்க பூரி ஆனந்தான்னு ஒரு சாமியார் இருக்காரு. மிகவும் சக்தியுள்ள சாமியார். அவரை போய் பார்க்கலாம். இப்பவே போலாமா? போலாம் சரியா? சித்தப்பா. வாமா. சாமி, ஆஃபர் வந்துருக்கு சாமி. அப்படியா? யாருன்னு பாரு. இன்னைக்கு உங்கள்கிட்ட மதிச்சில்ல, அதே பொண்ணுதான் வந்துருக்கு சாமி. ஓ, அந்த பார்ட்டியா? உள்ள வந்தா அந்த பாப்பா வெளியே போகக்கூடாது. நீ அதை வச்சிருக்கியா? இருக்கு சாமி. இதை வச்சிருக்கியா? இருக்கு சாமி. கேட்கும்போது முதல்ல நீ கொடு, இரண்டாவது நீ கொடு. அந்த புள்ள வெளியே போகக்கூடாது. கூப்பிடு கூப்பிடு. சாமி, வணக்கம் சாமி. இது நம்ம அண்ணன் பொண்ணு. இன்னும் கல்யாணம் ஆகல. ரொம்ப கவலையா இருக்கு சாமி. ஒரு நல்ல விதமா ஒரு காரியத்தை பார்த்து சொல்லுங்க சாமி. எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. நான் எங்க போனாலும் டார்ச்சலாவே இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் பேசிட்டு சரிங்க சாமி. உங்களை கூப்பிடுறேன். கையை நீட்டு. நீ சொல்லியபடி உனக்கு வாழ்க்கையில யாரை தேர்ந்தெடுப்பது என்பதில் குழப்பம் இருக்கிறது. நான் சொல்லியபடி அதற்கு தகுதியானவன் நான் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறேன். நான் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறேன். நீ ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி தியானம் பண்ணு. நான் சில வேலைகள் செய்து நிவர்த்தி செய்கிறேன். சரியா? சாமியும் வச்சு குருஜியும் வச்சு ராஜ்யம் தான் சாமியார் நம்ம கட்டதான்
ஐயோ சாமி, என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? என்ன என்ன அடா ஓ இருக்கிறாங்க. பாருங்க. ஐயோ, நமக்கு பூஜை வச்சதுனாலதான் இப்படி ஆயிடுச்சோ. நம்ம சாபத்தை எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்கம்மா. நமக்கு வந்த சாபம் எல்லாம் இன்னையோட தீர்ந்து போச்சு. நமக்கு விமோசனம் ஆயிடுச்சு. நாம இங்க நிக்க வேண்டாம், போயிடலாம். வாமா போயிடலாம். வணக்கங்க. வணக்கம் சுப்பையா. உட்கார். சரிங்க, உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க சுப்பையா? ரம்யா பொண்ணோட கல்யாண விஷயமா பேசணும்னு வாங்க சித்தப்பான்னு கூப்பிட்டா தான் வந்திருக்கேன். அதையே தான் எங்கள்கிட்டயும் சொல்லியிருக்கிறான். வந்து சொல்றேன்னு சொன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சித்தப்பா நல்லா இருக்கிறீங்களா சித்தப்பா? வாமா. ரம்யா, ஒரு நிமிஷம். நாளைக்கு நல்ல முடிவா சொல்றேன்னு சொன்னீங்க. கோயில இருந்து வந்து நல்ல முடிவா சொல்றேன்னு சொல்றேன். நில்லுங்க ஒரு நிமிஷம். இப்படி வாங்க. இவரை தான் நான் கட்டிக்க போறேன். என்ன இது, கட்டிக்க போறவரா? ரம்யா, என்ன சொல்ற? நேத்துக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, கமல் சார் மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னீங்க ரம்யா. கடைசியில என்னைய சொத்து பணம் எல்லாம் தர்றேன், மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னேன். கடைசியில இப்படி மாத்தி பேசிக்கிட்டே ரம்யா. நம்பிக்கையே போச்சு. சித்தப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். இருக்க சுமங்கலியா இருக்கு. என்ன ஊத்திக்கிச்சா? சட்டி சுற்றுச்சா? போடா லூஸ். பாய் டாடா. ஆல் தி பெஸ்ட். ஹேப்பி மேரேஜ் டே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாமி, குருசாமி, ஓம் நமச்சிவாய. குஷியா இருக்கிறீங்க? இந்த மாதிரி நான் உங்களை பார்த்ததே சிஷ்யா, இன்னைக்கு எனக்கு பொன்னான நாள். என் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்ரா. இன்னைக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது. அந்த ரம்யா நம்ம கிட்ட மோதிச்சுல, இன்னைக்கு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லி கோயிலுக்கு நம்மளை வர சொல்லியிருக்கா. போலாமா? ரெடியா இருங்க. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி தான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பார்த்தியாடா, நம்ம ஞானசக்தி நம்மளை தேடி வர வச்சிருக்கு.
சபாஸ்டா, பின்னாடி பாருங்க சாமி. அது யாருடா? இருக்கலாம் 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 இருக்கலாம். You are correct. சபாஸ் சபாஸ். ஓம் நமச்சிவாய. ஆசீர்வாதமா நானா? சாமி பூரி, சாமி பூரி, சாமி பூரி சாமி. பூரியும் வேண்டாம், இந்த பொண்ணுகளும் வேண்டாம், ரெண்டு பேருக்கு செட் ஆகாது. இனிமேல் நான் பூரியே சாப்பிட மாட்டேன், என் பேரை நான் மாத்த போறேன். இதுதான் இறுதி முடிவு. பேசாம இருக்கு. சந்தோஷம்பா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இனிமே நம்ம பூரி பிரச்சனையே இல்லப்பா, இனிமே நல்லா சமாளிக்கலாம். இனிமே ஜாலிதான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம